வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். முக்கியமாக பெற்றோர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்ற அடிப்படையில் இந்த வீடியோ. அதே நேரத்தில் டிகிரி முடிச்சுட்டு, அதாவது யூஜி படிக்கிறாங்க, பிஜி படிக்கிறாங்க, சில பேர் எம்ஃபில் படிக்கிறாங்க, படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிக நபர்கள் ஒரு 10,000 ரூபாய் அல்லது 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு, அதுவும் நைட் டியூட்டி, ஃபுல் நைட்டு, பகல் பூரா தூங்கணும், இரவு பூரா வேலை பார்க்கணும். அந்த மாதிரி அதிக நபர்கள், அது முக்கியமாக நம்முடைய தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக என்னை 2 பேர் சந்தித்தாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் வந்து எம்ஃபில் எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிருக்கேன். எதுலமா அப்படின்னு, கம்ப்யூட்டரில் முடிச்சிருக்கேன். இன்னொரு பொண்ணு வந்தாங்க, அவங்ககிட்டையும் கேட்டேன், என்ன முடிச்சிருக்கேம்மா? பிஇ முடிச்சிருக்கேன். நீங்கள் எந்த ஊருமா? ஒரு அம்மா வந்து கொடைக்கானல் அப்படின்னாங்க, இன்னொரு அம்மா எங்கிட்ட தேவகோட்டை காரைக்குடி அப்படின்னு சொன்னாங்க. மதுரைக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, சார் நாங்கள் ஒரு வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வேலை அப்படின்னா, சார் டேட்டா என்ட்ரி வேலை. டேட்டா என்ட்ரினா என்னம்மா வேலை? இப்போ டியூட்டி சார், நைட் டியூட்டி பார்க்கணும், பகல் ஃப்ரீ தான், ஆனால் எவ்வரி நைட்டு வந்து நம்மளை வேலை பார்க்கணும். எவ்வளோ சம்பளம்? சார் 10,000 ரூபா சம்பளம். அப்போது தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள்கிட்ட என்ன குறை அப்படின்னா, ஒரு குறையும் கிடையாது. பாவம், அவேர்னஸ்ன்றது சுத்தமாக கிடையாது. நல்லா படிக்க வைக்கிறாங்க, பிஇ படிக்க வைக்கிறாங்க, எம்இ படிக்கிறாங்க, எம்ஃபில், பிஹெச்டி என்னென்னமோ படிக்க வைக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கைக்கு என்ன? வாழ்க்கை வந்து ஒரு எப்படி செட்டில் பண்ணுறது? ஒரு 10,000 ரூபாய்க்கும் 15,000 ரூபாய்க்கும் ஐடி ஃபீல்டு போடுறேன், டேட்டா என்ட்ரி ஃபீல்டு போட தமிழ்நாடு மாணவ மாணவிகள். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அவேர்னஸும் கிடையாது. இப்போ நிறையா பேர் நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வே எடுத்துக்கோங்களேன், நீங்கள் டிக்கெட் கொடுக்குறதுலேருந்து, ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கிறதுலேருந்து, ட்ராக்மேனாக இருக்கிறதுலேருந்து, இன்ஜினியராக இருக்கிறதுலேருந்து, ஏன் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய எல்லா மேக்சிமம் நபர்கள் யாராக இருக்காங்க? நார்த் இந்தியன்ஸும் இருக்காங்க. 90% தான், 90, 80 இப்போதைக்கு உள்ளவங்களும் எப்படி 60% மேலே அவங்க தான் இருக்காங்க. மீதி 40% பழைய ஆளுங்க தான். இப்போ புதுசாக வரக்கூடிய நபர்களில் வந்து 95% நார்த் இந்தியன்ஸ் வராங்க, வெளி மாநிலத்துலேருந்து வராங்க. அப்போ கவர்மெண்ட் வேலை, ரயில்வே மட்டும் கிடையாது, இன்கம் டேக்ஸ், சென்ட்ரல் எக்ஸஸ் எடுத்தாலும் சரி, பேங்கிங் எடுத்தாலும் சரி, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் தமிழ்நாட்டில் யார் வர்றதுன்னா, அதர் தென் தமிழ்நாடு பீப்புள்ஸ், தமிழ்நாட்டில் வசிக்காத நபர்கள் தான் அதிக நபர்கள் வராங்க. ஸோ 90%, நம்ம அதிகபட்சம் 10% நம்ம வர்றதே ரொம்ப கடினமாக இருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலையில் 90% வேறு மாநிலத்தில் வராங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மாநிலத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையை பற்றி எந்த அவேர்னஸும் கிடையாது, பேரண்ட்ஸுக்குமே கிடையாது, மாணவ மாணவிகளும் கிடையாது. முக்கியமாக இந்த மாணவ மாணவிகளை உருவாக்கக்கூடிய காலேஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க விளம்பரமே என்ன இருக்கும் அப்படின்னா, எங்களுடைய பிளேஸ்மெண்ட், டிசிஎஸில் எத்தனை பேர், கூகுளில் எத்தனை பேர், அதே மாதிரி இன்ஃபோசிஸில் எத்தனை பேர், இந்த மாதிரி தான் விளம்பரப்படுத்துகிறாங்க. எந்த காலேஜாவது எங்கள் ஸ்டூடெண்ட்டு பேங்க்கில் எத்தனை பேர் போனாங்க, எஸ்எஸ்சியில் எத்தனை பேர் போனாங்க, ரயில்வேல எத்தனை பேர் போகிறாங்க, யாராச்சும் விளம்பரம் படுத்திருக்காங்களா? காரணம் என்னென்னா, இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மாணவ மாணவிகளை அவங்களுடைய திங்கிங்கவே வந்து என்ன செய்கிறாங்க, பிளேஸ்மெண்ட்டு. நீங்கள் இப்போ டிகிரி படிக்க போனாலே நீங்கள் பிளேஸ்மெண்ட் கான்செப்டில் தான் போகிறாங்க. அப்போது எல்லா பேருமே பிளேஸ்மெண்ட், எவ்வளோப்பா சம்பளம் கொடுக்குற பிளேஸ்மெண்ட்டில் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 10,000 ரூபா அல்லது 15,000 ரூபா அல்லது 20,000 ரூபான்றது ரொம்ப ரேர். ஒருத்தர் சொல்கிறாரு, சார் என் பொண்ணு வந்து 2 வருஷம் கான்ட்ராக்டில் வந்து சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குது. அந்த கம்பெனிலேயும் மொத்தமே 8 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. ஒரு வீடு எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. சம்பளம் 20,000 ரூபா தராங்க சார். ஆனால் சென்னையில் இருக்கும்போது 20,000 பத்தலை அவங்களுக்கு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் 400 ரூபா அனுப்புகிறேன். ஏன் ரூபா அனுப்புகிறீங்கன்னா, பத்தலை, 15,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, அது பத்த மாட்டுது, நானும் 5,000 ரூபா 10,000 மாதம் அனுப்புகிறேன். எதுக்குங்க அப்படி அனுப்புறீங்கன்னா, ஐடி வேலை பார்க்குறாங்க. லைஃப் என்ன, கடைசி வரைக்கும் ஐடி வேலை பார்க்க போகிறாங்க.
2 வருஷம் 3 வருஷம் பார்த்துட்டு வெளியில் வந்தாங்க நிறைய பேர். இல்லை அவனே 5 வருஷம் பார்த்தாலும் 5 வருஷம் வெளியில் அனுப்பிச்சி விட்டான். அப்போது பெர்மனெண்ட்டாக ஒரு ஜாப்னு கிடையாது. ஆனால் பெர்மனெண்ட் ஜாப் என்ன, ரயில்வேலேயோ எஸ்எஸ்சிலையோ பேங்கிங்லேயோ நிறைய கால்ஃபார் வருது. பட் நிறைய கால்ஃபார் வரும்போது படிக்கக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டு மக்கள் யாருன்னா வெரி வெரி லெஸ், ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு மக்கள்கிட்ட என்ன ஒரு மனநிலை இருக்குன்னா, 10 லட்சம் தரேன், இல்லைன்னா 5 லட்சம் தரேன், இல்லை 20 லட்சம் தரேன், காசு கொடுக்க ரெடியாக இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா, இப்படித்தான் நீங்கள் நிறைய பேர் பேசுகிறீங்க. படிக்க வாங்க அப்படின்னு சொன்னால் படிக்கணுமா சார்னு கேட்குறாங்க. படிக்காமல் என்ன கிடைக்கும்? படிக்க ரெடியாக இல்லை மனநிலை நம்ம மாணவர்கள்ட்ட. ஒரு டிகிரி முடித்தோன்னே எங்கேயாச்சும் 15,000 10,000 சம்பளத்துக்கு போகணும். ஒரு முதல் எடுத்தோடனே 10,000 15,000 சம்பளம் பெருசாக தெரியும். ஒரு 25 வயசு 29 வயசு 30 வயசு ஆகும் ஒரு கல்யாண ஸ்டேஜில் போகும்போது நம்மளுடைய வேலை என்னன்னாக்க ஒரு 30,000 வாங்குவோம், 35,000 வாங்குகிறோம். கல்யாணம் பண்ண என்ன ஆகும்? 10,000. ரயில்வேலையோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வேறு டிபார்ட்மெண்ட்லேயோ மினிமம் சேலரி ஒரு சாதாரண கிளர்க்காக போனாலும் 40,000 சம்பளம். ஒரு டிகிரி லெவலில் படிச்சுட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்கன்னாக்க 70,000 80,000 சம்பளம். லைஃப் ஆல்சோ செட்டில்டு. ஆனால் நிறையா மக்களோட இந்த ஒரு அவேர்னஸ் இல்லாதனால கவர்மெண்ட் செக்டர் படிக்க வாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் படிக்க வராங்க. படிக்க வராங்களே அப்படித்தான். யார்கிட்டையும் கேட்டு பாருங்கள், என்ன செய்ய போகிறேன், நான் ஐடி ஃபீல்டு போகிறேன். இப்போ நேரத்துலேயே எங்கள் ஊரில் போய் ஒரு பையனை மீட் பண்ணேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேள்வா அப்படின்றாரு அவங்க அப்பா. அவர்கிட்ட பேசும்போது என்ன தம்பி செய்ய போகிறீங்க, என்ன செஞ்சுக்கிறீங்க? சார் நான் வந்து பிஇ செகண்ட் இயர் படிச்சுருக்கேன். சரி, பிஇ முடிச்சு என்ன செய்ய போகிறீங்கப்பா அப்படின்னா, நான் ஐடி ஃபீல்டு போகிறேன். என்ன மீனிங் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியலைன்னு அர்த்தம். அப்போது ஒவ்வொரு காலேஜுமே எல்லா காலேஜுமே, நான் ஒரு காலேஜோட எக்ஸப்ஷன் சொல்ல முடியாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜுமே, இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தாலும் சரி, அது ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தாலும் சரி, அவங்க பூரா மைண்ட் செட்டு பூரா எப்படி இருக்குன்னா பிளேஸ்மெண்ட். அந்த பிளேஸ்மெண்ட் ஒரே ஒரு வேர்டை வச்சுட்டு தமிழக மாணவ மாணவியோடைய மூளையை மழுங்கடிச்சிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வேதனையான இருக்குது. வேறு திங்கிங்கே வரமாட்டேது. எனக்கு தெரிஞ்சு 95% ஆஃப் ஸ்டூடெண்ட் பேசி பார்த்துட்டேன். எல்லா பேருமே ஐடி ஃபீல்டு, ப்ராஜெக்டு, இல்லைன்னா டேட்டா என்ட்ரி இப்படி தான் போகணும்னு விருப்பப்படுறாங்க. கவர்மெண்ட் செக்டர் வாங்க அப்படின்னா அதுக்கு வருவதற்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனால் பெற்றோர்கள் ஆகிய நீங்கள், தமிழக பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் படிக்க வைக்கும் போதே நம்ம என்ன செய்ய போகணும் முதலே டிசைட் பண்ணுங்கள். ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி ஃபீல்டு படிக்க நீங்கள் நிறைய பேரை கேட்டு பாருங்கள். வேறு வழியே இல்லாமல் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்த்துட்டு ஒரு 30,000 ரூபா ஒரு 25,000 சம்பளம் தராங்க. ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு மேரேஜ் மாதிரி ஏஜ் இந்த ஒரு 27 இயர்ஸ் ஒரு 29 இயர்ஸ் வந்துட்டாலே என்னாச்சுன்னா ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சூழ்நிலை வரும்போது அந்த வேலையை விட்டு வர முடியலை. என் கொடுக்குற 30,000 35,000 கொடுக்க விட்டு வர முடியலை. காரணம் என்ன, நமக்கு அந்த வேலை ஐடி ஃபீல்டுன்னு சொல்லியாச்சும் நம்ம ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறையா நபர்கள் இருக்காங்க. காரணம் என்னென்னா அவங்க இனிஷியலாகவே, அதாவது படித்து முடிச்சுட்டு இல்லை படிக்கும் போதே நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் அவங்க லைஃப் பூரா பேஸ் பண்ணியிருக்காங்க. ஐடி ஃபீல்டில் போய் 2 வருஷம் வேலை ஆக்குறது, நைட் டியூட்டி போய் வேலை ஆக்குறது. சரி, நீங்களே சொல்லுங்களேன். ஃபுல்லாக நைட்டு டியூட்டியாக வேலை பார்த்துட்டு பகல்லாம் தூங்கினா உடம்பு என்னாகும், எத்தனை வருஷத்துக்கு தாங்கும்? இப்போ வயசு ஓகே தாங்கும், கொஞ்சம் வயசானவன என்ன ஆகும்? இதனாலதே நிறையா பேருக்கு உடம்புல நிறையா பிரச்சனை வருது. காரணம் என்ன, நம்ம பூரா சின்ன பிள்ளைங்க நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நைட்டு பூரா தூங்குறோம், பகலை வேலை பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நைட்டு பூரா வேலை பார்க்குறாங்க, பகலை தூங்குறாங்க. அப்போ நம்மளோட உடம்பு எப்படி ஆகும், பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ பேலன்ஸ் இல்லாமல் வந்து என்ன ஆகும், நோய் வரும். இந்த நோய் வந்து என்ன ஆகும், நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். அதனால தான் இப்போ நிறைய பேர்த்துக்கு குழந்தை இல்லாத காரணமும் இது ஒரு காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்து இப்போ நிறையா பேர் ஹாஸ்பிட்டல் போது என்ன நினச்சி, ஒரு குடும்பத்துக்கு 2 குழந்தை போதும், 3 குழந்தை போதும், 1 குழந்தை போதும், அப்படிதான் இருந்தோம்.
குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பயங்கர கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் குடும்ப கட்டுப்பாடு தனியாகவே ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணாங்க. இப்போ என்னாச்சு, நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் ஆகிடுது. காரணம் என்னென்னா நம்முடைய சாப்பாடுடைய முறைகள், நம்முடைய வேலை பார்க்கும் முறைகள், இந்த மாதிரி முறையில் எல்லாம் மாறி போச்சு. அப்போ மாறும்போது என்னாகும், இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வருது. அதனால் பெற்றோர்களாகிய நீங்கள், மாணவ மாணவிகளாகிய நீங்கள், அதுமாதிரி காலேஜில் உள்ள பிரின்சிபல்ஸ், ஹெட்மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் உள்ள வழிகாட்டிகளாக உள்ளக்கூடிய நீங்கள் இனிமேலாவது மாணவ மாணவிகளுக்கு ஒரு முறையான வழிகாட்டுதல் கொடுங்க. நீங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு சில பேர் தோணலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்குங்க. இங்கே உள்ள கவர்மெண்ட் வேலையாச்சும் நம்ம தமிழர்கள் வாங்குற மாதிரி பாருங்கள். அப்போ அடுத்த மாநிலத்துக்கு அங்கே வர காரணம் என்னென்னா, நம்மளுடைய தமிழக மாணவர்கள் இதற்காக படிப்பது கிடையாது. வெரி வெரி லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டடியிங், ரொம்ப ரொம்ப கம்மியாக படிக்கிறாங்க. அப்போ இங்கே போட்டி இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்போ அடுத்த நபர்கள் தானே வருவாங்க. வேறு மாநிலத்திலேருந்து இங்கே வேலைக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க காரணம் யாருன்னா நம்ம தான். நம்மகிட்ட அவேர்னஸ் கிடையாது. அப்போ அந்த அவேர்னஸ் கொண்டு வரது பெற்றோர்களாகிய நீங்கள், காலேஜில் படிக்கக்கூடிய லெக்சரர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆகிய நீங்கள் தான் கொண்டு வரணும். மாணவ மாணவிகள்கிட்ட நீங்கள் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் டிகிரி படிக்கும்போது அவனுக்கு எதுவுமே தெரியாது, விளையாட்டு புத்தியாகத்தே இருப்பான். அப்போ நீங்கள் எது சொல்கிறீங்களோ அதை தான் அவன் போக முடியும். அதனால் அடுத்த மாநிலத்திலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அடுத்த மாநிலத்துக்காரங்க அதிக நபர்கள் வேலைக்கு வராங்க அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளக்கூடிய மாணவ மாணவிகளும் டீச்சர்ஸும் பெற்றோர்கள் தான் காரணம். ஏன் அப்படின்னா நம்ம அவங்களுடைய போட்டி போடுவதற்கு பயப்படுகிறோமோ அல்ல போட்டி போடுறதுக்கு வழிகள் தெரியலையோ அப்படி தான் இருக்கும். அப்போ எப்போ படிக்க வைக்கணும் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு அப்படின்னா, டிகிரி படிக்கும் போதே படிக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரு 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜில் ஃபஸ்ட் இயர் சேர்த்து விட்றீங்க. ஃபஸ்ட் இயரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் இயர் முடிக்கும் போது அவனுக்கு 18 வயசு முடியும். அதனால் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சவொடனே காலேஜ் படிக்கும் போதே செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம மாணவ மாணவிகளை காலேஜில் எப்படி படிக்கிறாங்கன்னா 95%, 5% எக்ஸப்ஷன், 95%மே டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது செமஸ்டர் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடியோ படித்து பாஸ் பண்ணுறாங்க. புரிஞ்சா? 90-95% ஆஃப் பீப்புள்ஸ். மீதி உள்ள 5% ரெகுலராக படிக்கிறாங்க. அவங்க எக்ஸப்ஷன், அவங்கள சொல்ல வரல. இப்போ மீதி டைமில் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய டயத்தை வேஸ்ட் பண்ணுறோம். காலேஜ் படிக்கும்போது நார்த் இந்தியன்ஸோ இல்லை வேறு மாநிலத்துக்காரங்களோ என்ன செய்கிறாங்க அப்படின்னா காலேஜ் படிக்கும்போது கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடறாங்க. காலேஜ் படிக்கும்போது ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ காலேஜ் படிக்கும் போதே ஆரம்பிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, காலேஜ் படித்த ஒரு 3 வருஷத்துலேயோ 4 வருஷத்துலேயோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ள எல்லா போர்ஷனுமே தரவாக படித்து, ஷார்ட்கட்டில் படித்து, ட்ரிக்ஸ் கான்செப்டில் படித்து ரொம்ப தரவாகிடுவாங்க. சில பேர் டிகிரி படிக்கும் போதே வேலை வாங்குறாங்க. சில பேர் டிகிரி முடித்தோன்னே இம்மிடியேட்டாக ஒரு 6 மாதத்துலேயே ஒரு வருஷத்துலேயே வேலை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போது படித்து டிகிரி படித்து 1 வருஷத்துக்குள்ளே வேலை வாங்கிட்டு போகணும் அப்படி நினச்சா கடுமையாக உழைக்கணும். அதனுடைய வே பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஷார்ட்கட்டில் படிக்கணும். ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷில் எல்லாமே ஷார்ட்கட்டில் படித்தா தான் நீங்கள் சாதிக்க முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக காலேஜ் படித்து கொடுக்குற நபர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ காலேஜிலேருந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் இயர்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ காலேஜ் முடிச்சிட்டோம். சில பேர் வீட்டில் இருக்காங்க. என்னன்னாங்க, சார் காலேஜ் முடிச்சுட்டாங்க சார், அடுத்து ஏதாச்சும் வேலை பார்த்துக்குறோம், ஃபாரின் போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லை கம்பெனி பார்க்குறோம், இப்படி ஏதாச்சும் வெளி மக்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீட்டில் உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க நிறையா ஸ்டூடெண்ட். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிஇ முடிச்சாங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறது ஒன்றுமே தெரியாமல் போடுது, ஒரு ஹோப் இல்லை. என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்போ எம்பிஏ படி, அப்போ எம்சிஏ படி, இப்படி
ஒரு 2 வருஷத்தை என்ன செய்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு பிஜியில் படிக்கணும்னு சொல்லி இங்கே காசை ஒரு 10 லட்சத்தை செலவழிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எம்பிஏ முடிச்சானா அப்புறம் என்ன செய்கிறாங்க, சரி ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போடா. இப்போ எம்பிஏ படி அது மேலே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்போ ஏதாச்சும் வேலைக்கு போ. அப்போ எங்கேயாச்சும் 15 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் சம்பளத்துக்கு போயிடும். இப்படி தான் நம்முடைய மாணவர்கள் அதிக நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா அவேர்னஸ், அவேர்னஸே கிடையாது. அந்த அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முழு பொறுப்பு. சில பெற்றோர்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, சார் என் மையன் சொல்கிறதே கேட்க மாட்டேன் சார். 95% மாணவிகள் தன்னுடைய அப்பா அம்மா சொல்கிறத கேட்குறது கிடையாது. உண்மைதான், நான் பார்த்துட்டேன். அப்போது பெற்றோர்கள் சில கேட்கலை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அவனுக்கு ஆசிரியர்களுமே இதை பற்றி சொல்கிறது கிடையாது. இந்த பெற்றோர்கள் சொல்கிற கேட்காத காரணம்னாக்கா, தன்னுடைய நண்பர்கள் என்ன செய்யறாங்கனாக்கா, நான் பிளேஸ்மெண்ட் போகிறேன்னா, நான் இதை படிக்க போகிறேன், நான் கம்ப்யூட்டரில் அந்த கோர்ஸ் படிக்கிறேன், நான் இந்த கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் படிக்க ஜாயின் பண்ணிவிட்டு டிகிரி முடித்த உடனே ஏதாச்சும் ஐடி ஃபீல்டு சொல்லி போயிடறாங்க. அதனால் பெற்றோர்கள், மாணவர்கள் மற்ற டீச்சர்ஸில் எல்லாம் சேர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸை தமிழர்கள் வாங்கணும், தமிழர்கள் வேலை பார்க்க நினச்சிங்க அப்படின்னா காலேஜ் படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா காலேஜ் முடித்தவொடனே முழு நேரமாக மினிமம் 1 வருஷமாச்சும் படிக்கணும். நான் லைஃப்பில் டிகிரிக்கு படிக்கிறீங்க 4 வருஷம் 3 வருஷம் படிக்கிறீங்க, பிஜிக்கு 2 வருஷம் படிக்கிறீங்க, எம்ஃபிலுக்கு படிக்கிறீங்க, பிஹெச்டி என்னென்னமோ எதுக்கெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணும்போது உங்கள் லைஃப் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் வேலை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷமாச்சு, மினிமம் 1 வருஷம் படித்தாங்க. நிறைய பேர் சார் நான் 2 மாதம் படிக்கிறேன், 2 மாதம் வேலை கிடைக்குமா, நான் 3 மாதம் படிக்கிறேன், 3 மாதம் வேலை கிடைக்குமா, நான் 6 மாதம் படிக்கிறேன், 6 மாதம் வேலை கிடைக்குமா, இப்படிலாம் சொல்லி உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறீங்க. குறைஞ்சது 1 வருஷம் முழு மூச்சாக உயிரை கொடுத்து படிக்கணும். சும்மா ஜாலியாக காலேஜ் மாதிரி படிக்கிறேன், 2 நாளைக்கு முன்னுக்கு படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படிலாம் கிடையாது. 1 வருஷம் முழுமையாக உயிரை கொடுத்து படிக்க ரெடினா கண்டிப்பாக நீங்களால் வேலை வாங்க முடியும். அந்த மாதிரி படிக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் மதுரை அண்ணா நகரில் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் இருக்குது. அம்பிகா தேட்டர் பக்கத்தில். ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ரயில்வேல 23 வருஷமாக ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயர் விஆர்எஸ் கொடுத்துட்டு அங்கே உள்ள நிலைமையாக பார்த்துருக்கேன். நான் போகும்போது 10 ஸ்டேஷன் மாஸ்டரும் நாங்கள் போனோம். அதில் 10 பேருமே தமிழர்கள் தான். இப்போது 100 பேர் எடுத்தால் 95 பேர் வேறு மாநிலத்துக்காரங்க, 5 பேரோ இல்லை 3 பேரோ தமிழ்நாட்டு மாணவர்கள். நான் விஆர்எஸ் கொடுத்துருவதற்கு முழு காரணமும் அது ஒரு காரணம். ஏன்னா நம்ம மாணவிகளே ரயில்வேலையோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ கொண்டு வரணும் என்ற அடிப்படையில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாகவே கவுன்சிலிங் கேட்கலாம். நீங்கள் என்ன செய்யலாம், ஏது பண்ணலாம், தாராளமாக ஃப்ரீயாக கவுன்சிலிங் நேரம் கேட்கலாம், இல்லை ஃபோன் பண்ணி கேட்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே படித்தாலும் வேலை வாங்கணும், அதே எங்களுடைய மெயின் மோட்டிவே அதான். அதனால் நீங்கள் உங்கள் மாணவிகள் உங்களுடைய பையன் பொண்ணை பற்றி இங்கே கேட்கணும், என்ன படிக்கலாம் சார், எப்படி படிக்கலாம், எது செய்யலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னாக்க தாராளமாக நீங்கள் ஃபோன் நம்பர் இதிலே இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லை நேரம் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் தாராளமாக நேரம் கேட்கலாம். ஃப்ரீ கவுன்சிலிங் உண்டு, இலவசமாக ஆலோசனை கூறப்படும். எங்களுக்கு தேவை நீங்கள் வேலைக்கு வரணும், அதே ஒரே ஒரு மோட்டிவ் அதான். அதனால் எங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக நம்முடைய மாநிலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் நம்ம மாணவர்கள் வரணும் என்ற அடிப்படையில் கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்க. ஜாயின் பண்ணக்கூடிய ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நேரடியாக இலவசமாக ஆலோசனை கேட்கணும்னா இலவசமாக ஆலோசனை கேட்குங்க, இல்லை ஃபோன் பண்ணி கேட்டாலும் கேட்டுக்கலாம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.